ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஓம் சக்தி பராசக்தி உதயநிதிக்கு பிரேமலதா சித்தின அவ்வளவுதானே. என்னடா இவன் எடுத்த உடனே இந்த மாதிரி வீடியோ போட்டான், நல்ல நாளாதமா இவன் ஏன் டென்ஷன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க. ஆமாங்க, எனக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு. யாம் பெற்ற இன்பம் சப்ஸ்கிரைபர்ஸும் பாத்தீங்கன்னா பெறணும் அப்படின்றத காக தான் நான் இந்த வீடியோவை நான் போட்டேன். ஆக்சுவலா இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த பையன் பேசியிருக்கான்ல, இப்போ யார குற்றம் சொல்றது? இவன் அப்பனை குற்றம் சொல்லவா, இல்ல இவங்க பெத்தாங்கள அவங்க அம்மா குற்றம் சொல்லவா, இல்ல இவங்க ஆசிரியர்களை குற்றம் சொல்லவா, இல்ல இவன் ஃபாலோ பண்றான் பாரு அவன் தலைவனை குற்றம் சொல்லணுமா, இல்ல யார குற்றம் சொல்லணும்? அது எப்படிப்பட்ட வார்த்தை அது இல்லையா? அதாவது இந்த வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா பசங்க அவன் சொல்றதுதான் கரெக்ட், நான் தான் கெத்துனேன், என்ன வேணா பேசுவேன், அந்த பயமறியாத வயசு இதுல இந்த மாதிரி வயசு பசங்க, சின்ன பசங்களாம் பாத்துங்க. அவன் மூளைக்குள்ள எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்கு இந்த விஷயம், அவன் எப்படி எக்ஸ்போஸ் பண்றானா, இதெல்லாம் அவன் தெரிஞ்சுதான் அவன் பண்றான், தெரிஞ்சுதான் இவன் பண்றான், திட்டமிட்டு கரெக்டா எப்படி அவன் சொல்றான் பாருங்க. அந்த வார்த்தை சொல்றதுக்கே எனக்கு வாய் கூசுதுங்க. அவங்க யாரு, அவங்க வயசு என்ன, அவங்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விஜயகாந்துடைய மனைவி, அவங்கள போயிட்டு எப்படி ஓம் சக்தி பராசக்தி அந்த மாதிரி சொல்லி உதயநிதிக்கு உதயநிதி சித்தி அப்படின்றான், பிரேமலதா உதயநிதி சித்தின்னு சொல்றான். இது பாருங்க, எனக்கே இந்த வார்த்தை எல்லாம் வரதுக்கு கூச்சமா இருக்கு. நான் எதுக்காக சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல எல்லாருக்கும், ஓம் சக்தி பராசக்தி விஜய் பையனுக்கு த்ரிஷா சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாத்தீங்களா. அதுக்கே நான் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டனம் தெரிவிச்சு வீடியோ போட்டேன். இப்போ நான் கேக்குறேன், இந்த தாவேக்காவினர் ஒரு நல்ல தலைவனுக்கு நீங்க தொண்டர்களா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இவன் மேல புகார் கொடுக்கணும். நீங்க புகார் கொடுக்கணும். புகார் கொடுத்து, ஏன்னா இப்போ பெரிய அப்பாட்டாக்கர் நினைச்சிட்டு இருக்கான் அந்த பையன். ஏன்னா எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு இந்த மாதிரி நல்ல வீடியோ கீழே போயிட்டு அவன் என்ன பண்றான், கமெண்ட் பண்றான், இதுதான் என் ஐடி, இதுதான் நானு, முடிஞ்சா நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றான். பாத்துங்க, அது உள்ள போய் பார்த்தா அது பேர் என்ன போடுறான், லாலிபப்னு போட்டிருக்கான். நிறைய லாலிபப் சாப்பிடுவான் போல அவன். லாலிபப்பு அவர் முஸ்லீம், ட்ரூ முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போடுறான். இஸ்லாமிய மதத்தை சார்ந்த பையன் பாத்துங்க, இஸ்லாமிய மதத்துல இருந்துக்குன்னு ஒரு அருவருப்பான மோசமான ஒரு செயல வார்த்தையும் சொல்றான், பேசுறான் ஒரு பெண்ணை. இதுதான் இஸ்லாத்துல சொல்லி தருதா?